ம். காட்டம்பட்டி ஊராட்சியின் முகமாக திகழும் வாகை சமூக சேவை மையத்தை நடத்தி வருபவர் லட்சுமிகாந்த் அவர்கள். கடந்த 5 ஆண்டுகளாக ஊராட்சியின் துணைத் தலைவராக திறம்பட செயல்பட்டவர். பல சேவைகள் செய்து வருவதாக மக்களிடம் எங்கள் களப்பணியில் பார்த்தோம். சொல்லுங்கள் சார், என்னென்ன சேவைகள் செய்து வருவாங்க? இப்போ நாங்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக வாகை சமூக சேவை மையம்னு நாங்கள் நடத்திட்டு வரோம் சார். கடந்த 5 ஆண்டு காலமாக மக்களுக்கு என்னென்ன உதவிகள் முடியுமோ அதை நான் பண்ணிட்டு வரோம். மக்கள் பிரதிநிதியாக கடந்த 5 ஆண்டுகளாக என்னென்ன தேவைகள் மக்களுக்கு தேவையோ அதை எல்லாமே நம்ம வாகை சமூக சேவை மையத்தின் சார்பாக செயல்படுத்தி வருகிறோம். சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இலவச அமரர் உறுதிங்க, இலவச ஃப்ரீசர், டெத்துக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். சேர், டேபிள், சாமியானா இலவசமாக எல்லாமே இலவசமாக பண்ணிகிட்ருக்குறோங்க. இது இப்போது ரீசெண்டாக பாத்திரம், அடுப்பு எல்லாமே அந்த விசேஷ காலங்களுக்கு அதுவும் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். பிறப்பு முதல் இறப்பு எல்லாமே இலவசமாக கொடுத்துட்ருக்கோங்க. கிட்டத்தட்ட 100 பாடிக்கு மேலே எடுத்துருக்குறோங்க இலவசமாக. ஆனால் இல்லை, நம்ம பஞ்சாயத்து அருகிலுள்ள பஞ்சாயத்து யார் கூப்பிட்டாலும் இலவசமாக எடுத்து அதை கோயம்புத்தூர் ஜிஹெச்லேருந்து வீடு வரை வந்து மறுபடியும் வீட்டிலேருந்து மின்மயானம் வரை அது வரைக்கும் எல்லாமே A to Z நம்ம செலவெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோங்க. இந்த மாதிரி நிறைய பொது காரியங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் கட்சி சார்பு இல்லை, இப்போ வந்து நாங்கள் சுயேட்சையாக இருக்கிறதுனால பொதுவாக எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா மக்களுக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேறு எதிர்கால திட்டமாக என்ன வச்சுருக்கீங்க சார்? இதில் எதிர்கால சமூக சேவை மற்றும் பொது வாழ்க்கையில் எதிர்கால திட்டங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து 2 மினி ஹால் கட்டணுங்கிறது ஒரு நீண்ட நாள் கனவுங்க. அப்போ வந்து ஏழை எளிய மக்கள் வந்து சாமியானா போட தேவையில்லை, காது குத்து, கல்யாணம், சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், வளைகாப்பு, சீரு, இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இலவசமாக நடத்துகிற மாதிரி ஒரு மினி ஹால் 2, ஒவ்வொரு மினி ஹாலும் இலவசமாக, ஒவ்வொரு மினி ஹாலும் ஒரு 200-250 பேர் உட்கார்ற மாதிரி அது ஒரு பிளானில் இருக்குங்க. அது விரைவில் அது கண்டிப்பாக பண்ணுவோங்க. உங்களுக்கு இலக்கு வெற்றியடையவும் இளைய தலைமுறையின் ஒரு வழிகாட்டியாக விளங்கவும் எங்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க சார்.